சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதம். இப்பொழுது நாம் உடலியலில் ஒரு பகுதி, அது கண்ணை பற்றி பார்க்கிறோம். அதற்கும் யோகாவுக்கும் என்ன சம்பந்தம்? நாம் கண்களை எப்படி பாதுகாக்கலாம்? நமது கண்கள் எப்படி நமக்கு உதவி செய்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நமது பார்வையில் நாம் பார்க்கும் பொருளில் நாம் எவ்வளவு பகுதியை பார்க்கிறோம் என்றால் 15% தான் நாம் பார்க்கிறோம். எந்த பொருளை பார்த்தாலும் அதனுடைய முழு விஷயத்தையும் நாம் பார்ப்பதில்லை. அப்படி என்றால் என்ன? அது இது பார்க்கிறது என்றால் அந்த அந்த கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த பிம்பம், அந்த நிழல் நமது மூளைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வினாடியில் அதை பற்றிய முழு அளவு விஷயங்களும் நமக்கு மனதில் தெரிகிறது. நாம் பார்க்கும் கண் பகுதி வெள்ளை பகுதி, கருப்பகுதி என்று 2 உண்டு. இந்த 2 பகுதிகளும் பார்த்த ஒரு உருவத்தை, பார்த்த விஷயத்தை மூளைக்கு அனுப்புகிறது. இதோடு இந்த கருவிலை வெள்ளை வெளியினுடைய வேலை முடிந்துவிட்டது. மீண்டும் அங்கிருந்து அதனுடைய பயன் மீண்டும் கண்களை, மனதிலை நமக்கு கிடைக்கிறது. இமை ஒரு நிமிடத்தில் 22 முறை மூடி திறக்கிறது. படிக்கும்போது 10 முறையும் டிவி பார்க்கும்போது 7 முறையும் மூடி திறக்கிறது. நாம் கண்களை பயிற்சி செய்தால் கண்ணாடியே அணிய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பயிற்சி என்பது ஒரு சாதாரணமான விஷயம். அந்த பயிற்சி என்பது நாம் காலை நேரத்தில் சூரிய உதயத்திலோ அல்லது மாலையில் சூரியன் மறையும் போதோ நமது கண்களை நிலைநிறுத்தி நமது மூக்கின் இடது பக்கம் அந்த கண் பார்வையை செலுத்த வேண்டும். அடுத்து வலது பக்கம் செலுத்த வேண்டும். அடுத்து நாசியின் முனியை பார்க்க வேண்டும். அதற்கு மேல் புருவத்தை பார்க்க வேண்டும். புருவத்தை கீழாக பார்க்க வேண்டும். இது கண் பயிற்சி. அதைப்போல கண்களை இடமிருந்து வலமாகவும், வலமிருந்து இடமாகவும் ஒரு 10 முறை செலுத்த வேண்டும். அப்படி ஆரம்பித்து மேலே கொண்டு வந்து அது கீழே அந்த கண்ணை கொண்டு வரும்போது மூச்சை இழுத்து மூச்சை விட்டுக்கொண்டே வர வேண்டும். இப்படி செய்தால் 100 ஆண்டுகள் ஆனாலும் கண்ணாடி அடைய வேண்டிய அவசியமில்லை. நான் கண்ணாடியை அணிந்து 20 வருடம் கழித்து திடீரென்று ஒரு நீர் கோர்த்து விட்டது. மைசூரிலும், பெங்களூரிலும், சென்னையிலும், மதுரையிலும் நான் மருத்துவமனைக்கு சென்றேன். அது கண்ணிலிருந்து மூளைக்கு செல்ல வேண்டிய நரம்பு நீர் கட்டி விட்டது. மிகவும் சிரமம் என்று கூறிவிட்டார்கள். நான் கூறிய பயிற்சியை நான் செய்து ஏறத்தாழ ஒரு 3 மாதங்களில் கண்ணாடியை இல்லாமலே இப்பொழுது எழுதுகிறேன், படிக்கிறேன். ஒரு நாள் முழுவதும் படிக்கிறேன், ஒரு நாள் முழுவதும் எழுதுகிறேன். இந்த சக்தி இந்த பயிற்சியால் தான் ஏற்பட்டது என்று கூறி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.